பொறுப்பேற்றிருக்கிறார் நமது அன்பு தலைவர். எதையும் சும்மா எல்லார்கிட்டையும் பதவி வாங்கல, சரியான நிர்வாகத்தை, திட்டமிடலை, மக்கள் பணியை தனது கட்சிக்குள்ளும் நிகழ்த்திவிட்டு இந்த தலைவர் பொறுப்பை மீண்டும் ஒரு முறை அவருக்கு இந்த தேர்தலில் பாட்டாளி சொந்தங்கள் வழங்கி இருப்பது அல்லது அவர் பெற்றிருப்பது உண்மையிலே நமக்கெல்லாம் மகிழ்வான ஒரு விஷயம். நமது சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவ முனைவர் சௌமியா அவர்கள் அரசியலில் பெண்களுக்கான குரல்ங்கிறதே ரொம்ப பலவீனமான குரல் தான். அவ்வளோ சீக்கிரம் ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கான இடமோ குரலோ மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பெண்களுக்கான குரல் மனிதநேய குரலாக எல்லா களத்திலும் ஒழிப்பதற்கான ஒரு காரணகர்த்தாவாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெண்ணுக்கு, மகளிருக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. அதற்கும் இந்த பொதுக்குழுவிற்கு மகளிர் சார்பில் நாங்கள் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் நரேட்டிவ் பாலிடிக்ஸ், பிம்ப அரசியல் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தாங்க லஞ்ச லாவணி இல்லாம எல்லா எம்எல்ஏவும் இருக்கிறாங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர். உண்மையில் 99 சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கே லஞ்ச லாவணி எதையும் தொட்டு கூட பார்க்காத, முகர்ந்து கூட பார்க்காத ஒரு அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தந்தது இந்த இயக்கம். நரேட்டிவ் பாலிடிக்ஸ்லாம் அதெல்லாம் வேலையே இல்லை. அதுக்கு முன்னாடியே இவர்கள்லாம் நமக்கு முன்னாடி இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த இயக்கத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக 2016 தொடக்கம் மருத்துவர் ஐயாவால் நீங்க வாங்க இந்த இயக்கத்துக்கு, உங்களுக்கான எல்லா சுதந்திரமும் கவிஞராக நாங்கள் தருகிறோம் என்ற ஐயாவின் அந்த குரலின் மூலமாக அடையாளம் காணப்பட்டு திருநெல்வேலியில் முதல் முறையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் உரையை கேட்டபோது கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. இந்த துண்டை தோலில் போட்டுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்கள் அரசியல் மேடையில் உட்காரதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்த நேரத்தில் அவரது உரை தந்த கௌரவம், இந்த துண்டை நாங்கள் போட்டுக்கொள்வதற்கு கௌரவத்தோடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று போட்ட தொடங்கிய அந்த பயணம் இன்றைக்கும் எத்தனையோ தடர்பாடுகளுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக தேர்வு செய்திருக்கிற இந்த தேர்தல் அமைப்பு குழுவினருக்கும் அதை தேர்வு செய்வதற்கு காரணமாயிருந்து என் மேல் நம்பிக்கையும் நல்லெண்ணமும் வைத்திருக்கிற அத்துணை மேடையில் அமர்ந்திருக்கிற மூத்த முன்னோடிகளுக்கும் எங்களது தலைவர் அவர்களுக்கும் எல்லாவற்றையும் விட கடைக்கோடி தொண்டராக இருந்து கொண்டிருக்கிற பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு